நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு காண்டீபம் அத்தியாயம் 32. வடதிசையை பொன்னுக்குரியது என்றனர் கவிஞர். வடதிசை காவலனாகிய குபேரனின் பெருநகர் அழகாபுரி. பொன்னொளி பெருகி பொலிவு கொண்டது. பொன் மாடங்கள் மீது பொற்தழல் என கொடிகள் பறப்பது. அங்குள்ள புழுதியும் பொன்னே. அங்கு தன் அரசி சித்திரரேகையுடனும் மைந்தன் நலகோபரனுடனும் இனிதிருந்து ஆண்டான் குபேரன். ஒழியாத கருவூலம் கொண்டவன், எண்ணி முடியாத செல்வங்களின் மேல் அமர்ந்திருப்பவன். ஆடக பசும் பொன்னில், முற்றிய கதிர்மணியில், பழுத்த இலைகளில், அடிமரத்தின் வைரத்தில், அடிவானத்து ஒளியில், கைமகவின் கால்களில், இளங்கண்ணியர் தோள்களில் எழுபவன். அவன் துணைவியோ உருகி வார்த்த பசும் பொன்னில் எழும் வரியின் வடிவாக தோன்றுபவள். அன்னையர் அடிவயிற்றில் வசந்த கால ஆற்று மணலில் தேக்குமர பரப்பில் பரவியிருப்பவள். அவர்களின் நகரில் அழகென்பதே செல்வமென்று இருந்தது. அடைவதென்பது இல்லாமலாகி அனைத்தும் அறிதல் என்று மட்டுமே இருந்தன. கொள்வதோ கொடுப்பதோ இன்றே செல்வம் மங்களம் என்றே பொருள்பட்டது. இந்திரன் ஆளும் தேவர்கள் உலகத்தில் 5 தேவகன்னியர் இணை பிரியாத தோழிகளாக இருந்தனர். வர்க்கை, சௌரபேயி, சமிசி, புல்புதை, லதை என்னும் 5வரும் தேவருண்ணும் அமுதத்தால், கற்பக கனிகளால், காமதேனுவின் கருணையால் வாழ்த்தப்பட்டிருந்தனர். கண்ணிறைக்கும் பெருஞ்செல்வம் தங்களை சூழ்ந்திருக்கும் பேறு கொண்டவர்களாயிருந்தனர். ஆயினும் பெண் எனும் அழகிய பேதமையால் அவர்களின் உள்ளம் திரிபு கொள்ளும் நாள் ஒன்று வந்தது. வெண்முகில் வடிவம் கொண்ட ஐராவதத்தின் மேல் அமர்ந்து தேவர்க்கரசன் நகருலா செல்லும் போது அவனை தொடர்ந்து சென்ற அணியூர்வலத்தில் 5வரும் முழுதணி கோலம் கொண்டு மங்களம் ஏந்தி சென்று கொண்டிருந்தனர். இந்திரன் காலில் அணிந்திருந்த பொற்கழலில் இருந்து ஒரு மணி உதிர்ந்து மண்ணில் விழுந்தது. அதை அறியாது தேவருலகின் எழிலில் அவன் ஈடுபட்டிருந்தான். அவ்வணியூர்வலத்தில் அவனுக்கு பின் வந்த வர்க்கை தன் காலடியில் மென்னி கிடந்த பொன்மணியை கண்டாள். நடக்கும் போதே 2 விரலால் அதை கப்பி தோழியின் தோல் பற்றி கால் தூக்கி கையில் எடுத்தாள். கொடுடி என்று அதை வாங்கி பார்த்த தோழி, அழகியது, இதை அரசரிடம் திரும்பி அளிப்போம் என்றாள். எண்ணி முடியா பெரும் பொருள் கொண்ட இந்திரனுக்கு எதற்கு இது மேலும்? இதை நாமே வைத்துக் கொள்வோம் என்றாள் வர்க்கை. அவள் அருகே நின்ற சமீசி, ஐயோடி, இது பிழையல்லவா? பெரும் செல்வத்தின் மேல் வாழும் நாம் நமக்கென்று ஒரு துளி செல்வமும் கொண்டிருக்க ஆணை இல்லை. பொன் விளைவு தேவர்க்கு பாவம் என்றே சொல்லப்பட்டுள்ளது. அருந்தவத்தோர் வேள்வி மேடையில் அளிக்கும் அவி ஒன்றே நாம் விரும்பத்தக்கது என்றாள். பொடி, இதை நான் விடப்போவதில்லை என்றாள் வர்க்கை. வீண் பழி சேரும் என்றாள் புல்புதை. அணியூர்வலத்தில் அவர்களை சூழ்ந்து ஒலித்த கொம்புகளும் முழவுகளும் சல்லரிகளும் பெருஞ்சங்கங்களும் மணிகளும் அவர்களின் பேச்சொலியை மறைத்தன. சூழ்ந்து அசைந்த வண்ணங்களும் அசைவுகளும் அவர்களின் முகங்களை ஒளித்தன. மறைவே அவர்களுக்கு உள்ள கரவை அளித்தது. வர்க்கை சொன்னாள், ஊழின் விளையாட்டென்றே இருக்கலாம். என் கைக்கு வந்துள்ளது இவ்வணிகலன். தேடி வரும் திருவை எப்படி துறப்பேன்? என் உள்ளத்தை உசாவினேன். இல்லை, இதை ஒருபோதும் வீச என்னால் இயலாது. எனக்குரியது என இவ்வொரு துளி மணி என்னுடன் இருக்கட்டும். வேண்டாமடி, இது பழி சேர்க்கும் நமக்கு என்றாள் லதை. அவ்வண்ணமெனில் இதோ இதை உன்னிடம் அளிக்கிறேன். எடுத்த இடத்திலேயே இதை வீசு என்றாள் வர்க்கை. சரி, கொடு என கையில் அதை வாங்கிய லதை சற்று தெளிந்து, இல்லை, நானும் இதை எனக்கென கொள்ளவே விரும்புகிறேன் என்றாள். சரி, இவளிடம் கொடு, துணிவிருந்தால் அதை இவள் துறக்கட்டும் என்றாள் வர்க்கை. சமீசி அதை வாங்கி கை ஓங்கி பின் தோள் தழைத்து, இல்லையடி, என்னால் ஆகவில்லை என்றாள். கொடு, நான் வீசுகிறேன் என்றாள் புல்புதை. ஆனால் கையில் வாங்கியதுமே, ஒரு கணம் துணிந்த இதை வீசிவிடலாம். பின்பு 1000 யுகம் தவம் இருந்தாலும் இது மேல கிடைக்காது போகலாம் அல்லவா? என்னால் முடியவில்லை என்றாள். சௌரபேயி, என்னால் முடியுமா இல்லையா என்றே அறிகிறேன். அவ்வெல்லையை தொட்டு பார்க்க அஞ்சுகிறேன். வேண்டாம் என்றாள். இங்கு கொடிடி அதை என வர்க்கையே அதை வாங்கி உள்ளங்கையில் வைத்து, பொன்னை போல் பெண்ணுடலுடன் பொருந்தும் பிரிதொரு பொருள் எங்கும் உண்டோடி என்றாள். தன் நெஞ்சு குவையில் அதை வைத்து, பொன்பட்ட உடனே பெண்ணுடல் கொள்ளும் அழகு, இது தெய்வங்களின் ஆணை அல்லவா என்றாள். கொடுடி
ஒரு முறை நானும் வைத்து பார்க்கிறேன் என்ற சமீசி அதை தன் மூக்கில் வைத்து, எவ்வண்ணம் உள்ளது என்றாள். செந்தாமரை மேல் ஒரு பொன் வண்டு அமர்ந்தது போல் என்றாள் சௌரபேயி. எனக்கு கொடுடி, ஒரு கணம், ஒரே கணம் என்று வாங்கி அதை தன் காதுகளில் வைத்தாள் லதை. தளிர் இதழில் நீர்மணி நின்றது போல என்றாள் வர்க்கை. புல்புதை அதை வாங்கி தன் நெற்றி பொட்டில் சூடினாள். செவ்வானில் எழுந்தது இளங்கதிர். சௌரபேயி அதை மென் வயிற்றில் வைத்தாள். இளஞ்சேற்றில் எழும் முதல் தளிர் என்றாள் வர்க்கை. எங்கும் இது பொருள் கொள்கிறது. ஆலயத்தில் தெய்வம் அமர்வது போல் பெண் உடலில் பொன் அமைகிறது என்றாள் வர்க்கை. தன் நெஞ்ச குவையில் வைத்து, தீரா பெருங்காமம் கொண்ட இதழ் ஒன்றின் முத்தம் போல் சிலிர்க்க வைக்கிறதடி இது என்றாள். பெண்ணுடன் முற்றிலும் ஒன்றாகி ஒளிவிட பொன்னால் மட்டுமே முடியும் என்றாள் சமீசி. பொன் என்பது ஒருபோதும் வாடாத வண்ண மலரல்லவா என்றாள் லதை. பொன் என பிறக்க வேண்டும் ஒரு பிறவி என்றாள் புல்புதை. என்றும் புதிதாக என்பதனாலேயே இது தெய்வங்களாலும் விரும்பப்படுகிறது என்றாள் சௌரபேயி. அழியா மங்களங்கள் அழியலாகும். எங்கும் என் நிலையிலும் மங்களம் கொள்வதே பொன் என்றாள் வர்க்கை. அணி ஊர்வலம் முடிந்து தங்கள் மாளிகைகளுக்கு சென்ற பின் பிற தேவகன்னிகளின் விழி தவிர்த்து தங்கள் அறைக்குள் புகுந்து அமர்ந்து கொண்டு அந்த பொன்மணியை மாறி மாறி கைகளில் வைத்து உடல் பொருத்தி உணர்ந்து ஒளித்து வைத்து எண்ணி உளம் மகிழ்ந்தனர். பின்பு தங்கள் ஆடைப்பட்டில் சுற்றி உடல் மடிப்புகளுக்குள் ஒளித்து கொண்டு ஒடுங்கி படுத்து துயின்றனர். அத்துயிலின் தொலைவில் ஒரு பொற்துளி கிடப்பதை வர்க்கை கண்டாள். அவளுடன் சென்று குனிந்து அதை தொட்டாள். மெல்ல அசைந்து அது ரீங்கரித்த போது அது ஒரு பொன் வண்டு என்று உணர்ந்தாள். விழிகள் மயங்கி மயங்கி மறைய குனிந்து நோக்கிய போது அது பொன்னிறத்து முட்டை என்று தெளிந்தாள். முட்டை ஓட்டை கையால் அழித்து விரிசலிடச் செய்து மெல்ல உடைத்து திறக்க உள்ளிருந்து பொற்கம்பி சுருள் அவிழ்வது போல மெல்ல நெளிந்தபடி நாகக்குழவி வெளிவந்தது. சிறுவால் விடைத்து மெல்ல அசைய தலை தூக்கி பத்தி விரித்து ஆள் நோக்கி நான் நீட்டி சீறி அவளை நோக்கி வந்தது. அவள் அஞ்சியபடி கை நீட்டி அதை தொட்டாள். சுட்டு விரலில் பற்றி சுற்றி ஏறி மோதிர விரலில் வளைந்து ஒரு கணையாழியாயிற்று. பாரடி இதை என்று சொல்லி திரும்புகையில் மெல்ல வளைந்து மணிக்கட்டை அடைந்து கங்கணமாயிற்று. வளர்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கையிலேயே தோள்வளை வடிவு கொண்டு மேலெழுந்தது. அவள் இடை வளைத்து சல்லடமாயிற்று. எழுந்து முலை இணைகளின் நடுவே சென்று தோளை அடைந்து சுற்றி தோளாரமாயிற்று. முதுகின் பின் எழுந்து அவள் நெற்றி வழியாக வந்து நாகப்பட மணிமுடியாயிற்று. பொன், ஆடக பசும் பொன் என்று அவள் அடைத்த குரலில் எவரிடமோ சொன்னாள். அவள் தலைக்கு மேல் எழுந்து மரம் போல் வளர்ந்து வான் நோக்கி படம் விரித்தது நாகம். அதன் வால் முனையில் அவள் சுற்றப்பட்டிருந்தாள். எத்தனை விரைவில் அது வீங்கி பேரூறு கொள்கிறது என்று அவள் வியந்த போது அந்த வியப்பையை பொருளற்றதாக்கும் வண்ணம் அடிமரம் போல் மண்டபத்தூண் போல் கோபுரம் போல் உடல் பெருத்து வளர்ந்தது. காலை இளவெயிலில் அதன் பொற்செதில்கள் ஒளிவிட்டன. ஈரம் என குளிர்ந்திருந்தது அதன் பொன்னுடல். இடி ஓசையை கேட்டாள். மின்னலென அதிர்ந்து அடங்கியது அதன் நாப்பரத்தலே என்று கண்டாள். தன்னை கால் முதல் தலைவரை சுற்றி இறுக்கி இருக்கிற அதன் வாளை விலக்க முயலும் போது அது மேலும் இறுகுவதையும் அறிந்தாள். ஆலமரத்தின் வேரால் சுற்றப்பட்ட பாறை என நெறிந்தாள். பொருளிலா சொல் ஒன்றை கூவியபடி எழுந்து அமர்ந்து நெஞ்சை அழுத்தினாள். என்னடி, கனவா என்றபடி தோழிகள் சூழ்ந்தனர். ஆம், கனவுதான். அவள் கண்டவற்றை தொகுத்து கொள்ள முயன்றாள். ஒரு சொல்லும் எழாமல் தலையை அசைத்ததும் கொடுங்கனவு என்றாள். என்ன கண்டாய் என்றாள் லதை. நாகம், பொன்னுடல் கொண்ட நாகம் என்றாள். புல்புதை அவள் தொடையை அழுத்தி, நாகத்தை கனவு கண்டால் இனிய கூடல் ஒன்று நிகழ இருக்கிறது என்றாள். போடி என்று அவளை தள்ளினாள். பொன்னிற நாகத்தை கனவு காண்பவள் பெருந்தோள் கொண்ட வீரனால் அணைக்கப்படுவாள் என்றாள் சமீசி. பேசாதே என்று சொல்லி முழங்கால் மடிப்பில் முகம் சேர்த்து உடல் ஒடுக்கி அமர்ந்தாள். என்னடி அக்கனவு என்றாள் சௌரபேயி. நான் அஞ்சுகிறேன். இந்த பொற்துளியை பெருங்காட்டை தன்னுள் அடக்கிய விதை என்று நான் உணர்கிறேன். என் உடல் சதுப்பென இதை வாங்கி கொண்டுள்ளது. இது முளைத்து எழுந்து விரியும் என்றாள் வர்க்கை. அவ்வண்ணமே ஆகட்டும்
மட்கி இதற்கு உரமாகுவோம் என்றாள் லதை. சமீசி சினந்து, என்னடி வெறுஞ்சொல் சொல்கிறாய் என்றாள். நான் இதை அஞ்சுகிறேன் என்றாள் வர்க்கை. அப்படியென்றால் என்னிடம் கொடுத்துவிடு என்றாள் லதை. போடி என்று சொல்லி தலையை திருப்பி கொண்டாள். சற்று நேரம் கழித்து பெருமூச்சுடன், என்னை எது கொண்டு அழித்தாலும் சரி, இதன் உறவில்லாது இனி வாழ்க்கை இல்லை எனக்கு. ஒன்று பிரிதொன்று என நீளும் முடிவற்ற காலம் கொண்ட நம்மால் இத்தகைய நிகழ்வுகளின் ஊடாகவே அலையென ஒன்றை அறிய முடிகிறது என்றாள். விளைவுகள் எவ்வகையிலும் ஆகுக, நிகழ்வுகள் எவையாயினும் அவை அறிதலை உள்ளடக்கியவையே. நன்றெனினும் தீதெனினும் அந்நிகழ்வு அளிக்கும் அறிதல் தூயதே. சந்தனத்திலும் மலத்திலும் எரியும் தழல் என்பது அவிகொள்ளும் தேவனே அல்லவா என்றாள். ஞானியைப் போல் பேசுகிறாய் என்றாள் ஒருத்தி. அவ்வண்ணம் பெருஞ்சொல் எடுப்பவள் தாளா காமம் கொண்டு விட்டாள் என்றே பொருள் என்றாள் புல்புதை. அவள் அதை தன் உடலில் ஒழித்து கொண்டாள். விதையிலை நடுவே முளை கருத்துளி போல் அப்பொன்மணி அவள் உடலில் இணைந்து உயிர் தசையென ஆகியது. அதன் பின் அவள் எழுந்து வெளிவந்து நோக்கிய போது தேவர் குலம் முற்றிலும் பெரிதென தெரிந்தது. பொன்னிலும் பளிங்கிலும் செம்மணியிலும் புனையப்பட்ட அப்பெரும் நகரம் துடிக்கும் தசையினால் ஆனது என மயக்க காட்டியது. சுவர்களை தொட்டு தோல் மென்மையை உணர முடிந்தது. தூண்களை தழுவி உள்ளே குருதி ஓடும் வெம்மையை உணர முடிந்தது. கட்டடங்களின் மூச்சோட்டத்தை இருண்ட அறைகளில் நிறைந்திருந்த இதய துடிப்பை அவள் அறிந்தாள். அமராவதியின் அழியா வசந்தத்தை, தேன் நிறை மலர்களை தொட்டு தொட்டு விலைக்கு ரீங்கரித்து தவித்து அலையும் விழி எழுந்த பட்டாம்பூச்சி போல் அவள் சுற்றி வந்தாள். அவள் தோழிகள் உடனிருந்தனர். அவர்கள் அன்று வரை கண்டதை தங்களில் இருந்து பிரிதென அறியும் அகப்பிரிவு கொண்டிருக்கவில்லை. அவ்விரண்டின்மை அழிய அவர்கள் காண்பவை அனைத்தும் புறம் என்றாயின. அள்ளி அள்ளி நிறைத்து கொண்ட அகம் எப்போதும் குறை கொண்டு தவித்தது. தன் வைஜெயந்தம் என்னும் முப்பரிகையில் அமர்ந்து இந்திராணியுடன் நாற்களச் சூது ஆடிக்கொண்டிருந்தான் இந்திரன். 8 திசை தெய்வங்களையும் 8 வசுக்களையும் புவி தாங்கும் நாகங்களையும் 7 முனிவர்களையும் காய்கள் என அக்களத்தில் வைத்து அவர்கள் ஆடினர். வெற்றியும் தோல்வியும் அன்றி இந்திரனும் அரசியும் ஆடி முடித்தாக வேண்டும் என்பதே அமராவதியின் நெறி. இருவரில் ஒருவர் வென்றாலும் இந்திரபுரியின் முறையமைவு பிழைவுறும் என்பது தெய்வங்களின் ஆணை. அதை சீரமைத்த பின்னரே நகர் தன் இயல்புக்கு வரலாகும். இம்முறை அதில் இறுதி காய் ஒன்றை நகர்த்தி இந்திராணி வென்றாள். சினந்து களம் மீது இருக்கை நீட்டி, என்ன ஆயிற்று என்றான் இந்திரன். எனது இந்த காய் 7 காய்களை வெட்டி இங்கு வந்தது என்றாள் இந்திராணி. குனிந்து இறுதியில் வென்று நின்ற காமனை நோக்கினான் இந்திரன். நாகங்களையும் திசை தேவர்களையும் எப்படி கடந்தது? 7 முனிவரையும் 8 வசுக்களையும் எப்படி வென்றது காமம் என்றான். காமனுக்கு தடை வைக்க ரதியையும் அவன் நகர்த்தி இருந்தான். ஊசி அசையா துலாக்கோல் என ஒருவரையொருவர் தடுக்கும் 2 முனைகளவை. அன்றோ ரதியை தன்னுடன் தூக்கி 3 மடங்கு விசை கொண்டு முன் நகர்ந்திருந்தான் மலரம்பன். களம் நோக்கி சற்றே அமைந்திருந்த பின் எழுந்து மூச்சு விட்டு, என்ன நிகழ்ந்துள்ளது என்று பார்க்கிறேன் என்றான் இந்திரன். எடைமிக்க கால்களுடனே நடந்து சுதர்மை என்னும் தன் அவைக்கு வந்தான். காலமடிப்புகளின் கதை முறைகள் அறிந்த நாரதரை அழைத்து வரச் சொன்னான். அவை வந்த இசைமுனிவரிடம், காலமும் விழியும் கொள்ளும் கணக்குகள் அனைத்தும் நிகர்நிலை கொண்டுள்ள இந்நகரில் எங்கனம் காமம் வென்றது என்று அவன் கேட்டான். முறுவலுடன், தேவர்க்கு அரசே, இப்பெரும் நகரில் உள்ள 33 கோடி தேவர்களுள் ஒருத்தி காமம் கொண்டிருக்கிறாள். அவளிடமிருந்து அவள் தோழியர் 4 அக்கடல் பற்றி கொண்டுள்ளது என்றார். எவர் அவர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும் இக்கணமே என அவன் எழுந்தான். எவர் என்று எளிதில் காண முடியாது அரசே. 5 புலனும் முற்றிலும் நிகர் அமைந்தமையால் இமையா விழி அமைந்தவர்கள் தேவர்கள். இமைப்பு என்பது 5 புலன்களும் 5 தட்டுக்களாக ஆடும் துலாவின் நடுவில் நின்றாடும் முள்ளின் தவிப்பே ஆகும். அது மானுடர்க்குரியது. இமைப்பை வென்றவர் முனிவர், கடந்தவர்கள் தேவர் என்றார் நாரதர். எழுக என் தேர் என்றான் இந்திரன். வியோமயானம் என்னும் தன் ஒளித்தேரில் ஏறி அமராவதியின் அகன்ற தெருக்களில் ஊர்ந்தான். பொன்னொளிர் நாடெங்கும் பறந்தும் புணர்ந்தும் இசைத்தும் இனித்தும் ஏய்ந்தும்
குறையா பேரின்பத்தில் திளைத்திருந்த தேவர்களின் முகங்களை நோக்கியபடி கடந்து சென்றான். விழைவின், துயரின், இன்பத்தின் அளவு வேறுபாடுகளாலேயே முகங்கள் ஒன்று பெரிதென ஆகின்றன. காற்றின், குளிரின், அளவின் ஆடலால் மழைத்துளிகள் ஒன்று பெரிதொன்றில்லாது ஆவது போல் தேவர் உலகின் ஒவ்வொன்றும் முற்றிலும் நிகர் என்பதால் முகங்கள் அனைத்தும் ஒன்றே. ஒரு முகம் தன்னை ஆடிப்பரப்புகளில் பெருக்கிக் கொண்டதைப் போல, முடிவில்லாது ஒரு முகமே வந்து விழி காட்டி திரும்புவது போல. பிறகு இந்திரன் கண்டான் இமைக்கும் 5 விழிகளை. பற்றி எறிந்த சினத்துடன் சென்று அவர்கள் முன் நின்றான். அமராவதியின் பூந்தோட்டத்தில் சகசரம் என்னும் அழகிய நீலக்குளத்தின் கரையில் பூத்தெழுந்த சௌவர்ணம் என்னும் கொன்றை மரத்தின் அடியில் அவர்கள் இன்மொழி பேசி கனவினில் ஆடி அமர்ந்திருந்தனர். பொன்மலர்கள் உதிர்ந்த பெருங்கம்பளம் அவர்களை சுற்றி விரிந்திருக்க, நடுவே அனல் வைத்து மூடிய பளிங்கு போல் ஒளிவிட்டு கொண்டிருந்தாள் வர்க்கை. இந்திரனை கண்டதும் தன் நெஞ்சில் எழுந்திய கைகளுடன் எழுந்து நின்றாள். கரவுள்ளம் கொண்ட பெண்ணின் உடல் மொழி அது என இந்திரன் அறிந்திருந்தான். உன் விழிகள் இமைக்கின்றன. நீ உடல் கறந்தது எதுவென அறிவேன். விழைவின் துளி கணல் அது. எனவே இங்கு தேவர் என இருந்து வாழும் தகுதியை இழந்து விட்டாய். இது நிகர்நிலையில் நின்றிருக்கும் நகரம். முள்முனை பனித்துளி என்று இதனை சொல்கின்றனர் முனிவர். உன்னால் இது சரிவுற்றது. வேந்தே, விளைவுகளுக்கு எவரும் பொறுப்பல்ல என்றாள் வர்க்கை. ஆம், பொருள் ஒவ்வொன்றிலும் அனல் உரைகிறது. ஆனால் ஒவ்வொன்றும் தன் அமைப்பால் மட்டுமே இருப்பு கொள்கிறது. உள்ளிருக்கும் அனல் எழுந்தால் அவ்வமைப்பையே அது உண்டு சாம்பலாக்கும். தன்னுள் இருக்கும் நெருப்பை சூடும் தகுதி பசுமரத்திற்கில்லை என்றான் இந்திரன். இக்கணமே இங்கிருந்து நீ உதிர்க. உன் விழைவு எங்கு உன்னை இட்டு செல்கிறதோ அங்கு சென்று விழுக என்றான் கைகூப்பி. தேவர்க்கரசே, இத்தீச்சொல்லை தங்கள் ஆணை என்றே கொள்கிறேன். எங்கனம் எங்கு மீழ்வோம் அதை மட்டும் கூறி அருள்க என்றாள் வர்க்கை. ஆம், அருள்க என்றனர் தோழியர். கண்ணியரே, விழைவு என்பது இன்னும் இன்னும் என்று மீறும் எழுச்சியையும் போதும் போதும் என்று தள்ளும் தவிப்பையும் தன் 2 முனைகளாக கொண்டுள்ளது. அத்தவிப்பு மறைந்த மறுகணமே நீ எங்கிருந்தாலும் அங்கிருந்து எழுந்து மீண்டும் எங்கு வருவாய். இங்கிருந்து சென்ற போது இருந்த கணத்தின் மறுகணத்தை அடைவாய். ஆம், அவ்வாறே ஆகுக என்று சொல்லி இந்திரன் மறைந்தான். அந்தியில் வாடி உதிர்ந்து புலரியில் முளைத்தெழும் மலர்கள் போல் அவர்கள் குபேரனின் அழகாபுரியில் எழுந்தனர். தன் காலில் இடறி கையில் வந்து உடலில் கறந்த அச்சிறு பொன்மணி 1000 இதழ் விரித்து மலர்ந்து ஒரு நகரம் என ஆனது போல் அழகாபுரியின் விரிவை வர்க்கை உணர்ந்தாள். பொன்னன்றி ஏதும் விழிபடவில்லை. காற்றும் பொன்னலைகளாக இருந்தது. முகில்கள் பொற்புகை போல மிளிர்ந்தன. அங்கு வாழ்ந்த தேவர்களும் பொன்னுடல் கொண்டு இருந்தனர். அவர்களது விழிகள் பொற்சுடர் விட்டன. அவர்களின் இசை கலந்த மொழிகளும் பொன்னென அலையிலகின. பொன்னன்றி பிரிதிலா பேருலகு என்றாள் வர்க்கை. அள்ளி அள்ளி குவித்தாலும் முடிவிலேயே மிஞ்சும் பொன் என்று நெஞ்சம் அழுத்தி விம்மினாள் லதை. கடலென கொண்டு கறந்தாலும் ஒரு துளியும் இடைவெளி விழா பெருக்கு இது என்றாள் சமீசி. கழித்தனர். முழுதுடலாலும் அங்கே திளைத்தனர். குபேரனின் அவைக்கு சென்று அரசி சித்திரரேகையுடனும் மைந்தன் நலகூபரனுடனும் அமர்ந்திருந்த அவனை வணங்கினர். துளி விழைந்தீர், பெருங்கடல் பெற்றீர், மகிழ்ந்திருப்பீர் என்று குபேரன் அவர்களை வாழ்த்தினான். வந்தமைந்த முதல் நாளே கழிவெறி கொண்டவர்களாக அப்பொன் வெளியில் அவர்கள் மிதந்தலைந்தனர். சிரித்தும் அழுதும் பொன்னில் விழித்து எழுந்தனர். பொன்னிற அமுதை உண்டனர். பொன்னிற அலைகளில் நீராடினர். பொற்பட்டாடை அணிந்தனர். பொன்மலர் சூடினர். பொன்னில் அலைந்து விளையாடி பொற்சேக்கையில் படுத்து பொற்கனவுகளில் எழுந்தனர். பொற்சரடென சுற்றி கட்டி இழுத்து சென்ற கனவுகளில் ஆழ்ந்தனர். பொற்தூண்களென அடிமரங்கள் சரிந்த பொற்தகடுகளென மின்னும் சருகுகளில் விழுந்து ஒளிர்ந்த கதிர்குழல்கள் வருடி சென்ற பொற்காடு ஒன்றுக்குள் வர்க்கை சென்று கொண்டிருந்தாள். அங்கு விரிய திறந்து அவளை வரவேற்ற சிறு குடில் ஒன்றுக்குள் நுழைந்தாள். அவளை சூழ்ந்து அமைதி கொண்டு உருகி இணைந்து மூடிக்கொண்டன அவ்வில்லத்தின் சுவர்கள். திகைத்து திரும்பும் வழி நோக்க நார்திசையும் ஒன்று போல வளைந்திருப்பதை கண்டாள். பொன்முட்டை ஒன்றுக்குள் சிக்கி கொண்டிருப்பதை அறிந்து அஞ்சி பதறி அதன் சுவர்களை அறைய உலோகத்தின் உறுதியை, தன்மையை, அசைவின்மையை, அமைதியை அறிந்தாள்.
அவள் தவிப்பை இழுத்தும் நீட்டியும் சுருட்டியும் காட்டி களியாடியது அது. அலறி விழித்து அது கனவல்ல என்று உணர்ந்து மீண்டும் மறைந்து கூவி தளர்ந்து முடிவிலா காலம் அங்கு இருப்பதன் பேரச்சத்தால் உடல் விதிர்த்து பின் தளர்ந்தாள். கூவி ஒலி எழுப்பும் போது அங்கு ஒலி என எதுவும் எழாது என அறிந்தாள். குரல் மறைந்து விட்டதை உணர்ந்ததும் நெஞ்சு மும்மடங்கு கொப்பளித்து எழுந்து ஓலமிட்டது. உடல் திறந்து எழுந்த ஓசை வெறும் ஒரு பொற்கொப்புளம் என விரிந்து சூழ அக்கொப்புளத்தின் முட்டைக்குள் தான் இருப்பதை கண்டாள். இரு கைகளாலும் மஞ்சத்தை ஓங்கி அரைந்து கொண்டிருப்பதை உணர்ந்து விழித்து எழுந்து நெஞ்சு பற்றி அமர்ந்து அவள் நடுங்கிய போது தோழியர் அவள் கைகளை பற்றி கொண்டனர். என்ன ஆயிற்று, என்ன கண்டாய் என்றனர். ஒரு கனவு என்றாள் அவள். என்ன கனவு என்றாள் அஞ்சிய லதை. உலோகம் என்றாள் அவள். பின்பு தோழியரின் கை பற்றி, பொன் என்பது ஒரு வெறும் உலோகம், அதை எப்படி மறந்தோம் என்றாள். உலோகம் தன்னுள் தானே அமைதி கொண்டது. பிரிதனைத்தையும் தன் பரப்பில் எதிரொலித்து மறுதளித்து உள்ளே தனித்து குளிர்ந்திருப்பது. எத்தனை ஓசையற்றவை இவ்வுலோகங்கள் லதை. ஆயினும் பொன் உலோகங்களில் பேரழகு கொண்டதல்லவா என்றாள். இரக்கமின்மை முழுமை அடையும் போது அது பேரழகு கொண்டதாக ஆகிறது என்றாள் வர்க்கை கண்ணீருடன் தலையசைத்து. இல்லையடி, இங்கு இல்லை நமது இடம் என்றாள். என்னடி சொல்கிறாய் என்று தோழியர் கேட்டனர். நாம் அடைந்தது நமக்குரிய வாழ்வு அல்ல, இதை நாம் விழையவில்லை. நம்மில் விழைவெழுப்பது இச்சிறு பொன் துளி, இது தூண்டிலின் முள் என்றாள் வர்க்கை. அப்பொற்குவைக்குள் என்னை உணர்ந்த போது நான் விழைந்தது ஒரு சொல், என்னை அறிந்து அழைக்கும் ஒலி, அது மட்டுமே என்றாள். எழுந்து முழங்கால் மேல் முளை வைத்து குறுகி அமர்ந்து உடல் சிறுத்தாள். இப்பொன்வெளியில் சிறையிடப்பட்டிருக்கிறோமடி என்றாள். அவள் சொன்னதை பிறர் நால்வரும் உணர்ந்து கொண்டனர். மேல் மூச்சுடன் அவள் அருகே அமர்ந்து, ஆம், அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் உணரத் தொடங்கி இருக்கிறோம் என்றனர். காண்டீபம் 32வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.